ஒரு வழியா அம்மா கேட்ட கீரை மார்க்கெட்ல இருந்துச்சு, வாங்கியாச்சு. போய் அம்மா கிட்ட கொடுப்போம். மாயா சித்தி, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? தூங்கி எந்திரிச்சா பார்த்தா நீங்க காணோம். அப்புறம் அம்மா நீங்க கடைக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமா லில்லி, நீ தூங்கிட்டு இருந்த, அதான் நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். இங்க பாரு, உனக்கு கடையில இருந்து உனக்கு பிடிச்சதோ அன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தியா, காஃபி மக் செட்டு தான். நீ கூட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தல்ல இது ஒன்று வாங்கணும்ட்டு. ஹை, காஃபி செட்டா? ஜாலி ஜாலி. மாயா சித்தி, இது ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு தான் லில்லி வாங்கிட்டு வந்தேன். சரி இரு, நான் போயிட்டு அம்மா கிட்ட கீரையை கொடுத்துட்டு வந்துடுறேன். வந்து ஓபன் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதை வச்சு ஜாலியா விளையாடலாம். சரியா? மாயக்கா, அப்ப இதை வச்சு விளையாட போறீங்களா? ஆமா ஐஷா, ரொம்ப நாளா லில்லி கிச்சன் செட் வச்சு விளையாடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால இன்னைக்கு கிச்சன் செட் எல்லாம் வச்சு இந்த செட்டையும் வச்சு விளையாடலான்னு இருக்கேன். அவளும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கும் போர் அடிக்குது. சரி இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். லில்லி, அப்பதான் எனக்கும் போர் தான் அடிக்குது. நானும் போய் என்கிட்ட இருக்கிற கிச்சன் செட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அஞ்சலியும் கூட்டிட்டு வந்துடுறேன். எல்லாரும் சேர்ந்தே விளையாடுவோம். சரியா? நீங்க அது வரைக்கும் இதை ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன லில்லி, இன்னும் ஓபன் பண்ணலையா நீ? சரி சரி வா, இந்த செட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரேட்டு கூட கம்மி தான் தெரியுமா? நல்ல பெருசா பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சு. ஆமா மாயா சித்தி, இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. வாங்க நம்ம இப்பவே ஓபன் பண்ணி பார்க்கலாம். சித்தி, நம்ம காஃபி மேக் செட்டு வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. நம்ம ரீசெண்டா வாங்கும் போது கூட கிச்சன் செட்டு தானே வாங்கினோம். இது வாங்கவே இல்லை. இதுல இருக்கிற 2 கலருமே சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, ஒயிட் கலர் பிளேட்டும் இருக்கு, நல்ல காஃபி கலர்ல பிரவுன் கலர்லயும் பிளேட் இருக்கு. மொத்தம் 3 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா லில்லி, காஃபி மக்கெல்லாம் கூட பாரு, சூப்பரா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. நல்ல குவாலிட்டியாகவுமே இருக்கு. சரி சரி, வச்சு இதை சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாரு, நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி வச்சா அழகா இருக்கும். அடுத்தது சுகர் டிகாஷன்லாம் போட்டுக்கிறதுக்காக 2 மக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பால் ஊற்றி வச்சுக்கிறதுக்காக பெரிய மக் ஒன்று கொடுத்துருக்காங்க. மாயா சித்தி, கிச்சன் செட்டு ஆயிஷாக்கா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க வந்தோன்னா அதை வச்சு ஜாலியா விளையாடலாம். லில்லி, நான் வந்துட்டேன். இங்க பாரு, என்னோட கிச்சன் செட்டையும் அஞ்சலியோட கிச்சன் செட்டையும் ஒண்ணா தான் வச்சிருக்கிறேனே. போன தடவை நானும் அஞ்சலி விளையாண்டோமா, அதனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அஞ்சலி கிட்டே சொல்லிட்டேன். அங்க பாரு, அஞ்சலியும் வந்துருச்சு. ஹை ஜாலி. மாயாக்கா கூட சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு நிறைய கிச்சன் செட் வச்சு ஜாலியா விளையாட போறோம். பசங்களா இருங்க, எல்லாத்தையும் கொட்டிடலாம். அடுத்தது நம்ம எல்லாத்தையும் சூப்பராக அடுக்கி வச்சிடலாம். நம்ம விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் அடுக்கி வச்சாதான் நம்ம சூப்பராக சமைச்சு விளையாட முடியும். சரி பசங்களா, இப்போ எல்லாத்தையும் அடுக்கிட்டு பார்க்கலாமா? வா மாயா சித்தி, சூப்பராக அடுக்கிருக்கீங்க. ஆமா பசங்களா, இப்படி அடுக்குனாதான் நம்ம விளையாடுறதுக்கு சூப்பரா இருக்குமே. ஆமா, இந்த ஆயிஷா எங்க? வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. நான் தான் இப்போ ஒரு காய்கறி கடை போட்டிருக்கேன்ல மாயக்கா, அப்படியே இந்த சைடு பாருங்க. நம்ம தெருவில் இருக்கிற காய்கறி எல்லாம் பூவெல்லாம் பறிச்சு வச்சு நான் ஒரு கடை போட்டிருக்கேன். ஓஹோ, நீங்க கடை மாதிரி போட்டிருக்கீங்களா? வெயிட் பண்ணுங்க, நான் வந்து உங்ககிட்ட எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்க போறேன். இப்போ நம்ம கிச்சன் செட்டு வச்சு சமைக்கிறதுக்கு எனக்கு எல்லா காய்கறியும் வேணும். இதுல இருக்கிற எல்லா காய்கறிலையும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. அவ்வளவுதானே, போட்டு கொடுத்துட்டா போச்சு. இதுல இருக்கிற எல்லாத்துலயும் கொடுக்குறேன். சூப்பரா கலர் கலரா இருக்கு எல்லாமே. உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வச்சு செம்மையா சமைக்கலாம். சரியா? மாயக்கா வந்து கிச்சன் செட் அடுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கேப்லயே நான் போயிட்டு எங்கெங்கெல்லாம் பூலா இருக்கோ பார்த்து பறிச்சிட்டு வந்துட்டேன். அதுவும் எல்லாமே ஒரு கலர்ல, பூ, காய், கீரை, அப்புறம் இங்க பத்தியா இது ஏதோ விதை மாதிரிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் கூட பறிச்சிட்டு வந்துட்டேன். எல்லா டிஃப்ரெண்ட் ஐட்டமும் இருக்கு. எல்லாத்தையும் வச்சு சூப்பரா சமைக்கலாம். இந்த லில்லி, உன் கூட எல்லாமே பொட்டம் பாரு. வா வா, நானும் வரேன். நான் இப்ப இங்க நின்று என்ன பண்ண போறேன்? நம்ம எல்லாரும் சேர்ந்தே போய் மாயக்கா கூட ஜாலியா சமைப்போம். மாயக்கா, இங்க பாருங்க, நாங்க கீரைலாம் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிட்டோம் மாயக்கா. ஓகே ஓகே பசங்களா, முதல்ல நம்ம சாதம் செஞ்சுக்கலாமா? சாதத்துக்கு நம்ம எப்பவுமே என்ன யூஸ் பண்ணுவோம்? மண்ணு தானே. அதனால மண்ணு வச்சே சும்மா நம்ம சாதம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம சாதம் மாதிரி அடுப்பில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வெந்துக்கிட்டே இருக்கும். அந்த கேப்குள்ளே நம்ம மற்றது எல்லாம் சமைச்சு முடிச்சிடலாம். சரி சரி, இப்போ போட்டுடலாம். நம்ம எல்லாருக்கும் இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ சாதத்தை இன்னும் நல்லா டேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த சுகர் பால்ஸை கொஞ்சம் போடுவோம். இது போட்டால் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்க போகுது. பார்க்கவே அழகாக இருக்குல்ல மாயக்கா? சூப்பரா இருக்கு மாயக்கா இது பார்க்கறதுக்கு. அதுவும் நீங்க மேலே போடுற இந்த பால்ஸ் சேர்த்து பார்க்க செமையா இருக்கு. சரி சரி மாயக்கா, இது வேகிற வரைக்கும் மூடி வச்சிடணுமோ? சரி, நான் இந்த பக்கமா மூடி வச்சுட்டேன். அடுத்து என்னெல்லாம் செய்யலாம் சொல்லுங்க மாயக்கா. பசங்களா, அடுத்து நம்ம இப்போ தானே விளையாட ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால எல்லாரும் ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலாம்.
காஃபியோ இல்லைன்னா பாலோ ஏதோ ஒன்று போட்டு எல்லாரும் குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம விளையாடுவோம். ஓகேவா? இப்போ பால் ஊற்றிட்டு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாமா? இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். இப்போ ரெடி. சரி சரி, இப்போ இதை காஃபி மக்ல ஊற்றி நான் தான் எல்லாருக்கும் கொடுப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் பெரிய மக்ல ஊற்றிடலாம். அடுத்தது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கொடுக்கலாம். சரி சரி பசங்களா, இது கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் காய்கறிலாம் வெட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? காய்கறிலாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம அடுத்தது சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். மாயக்கா, நீங்க பேசுறது உண்மையா சமைக்கிற மாதிரியே இருக்கு மாயக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? சரி சரி மாயக்கா, கொடுங்க, டக்கு டக்குன்னு நான் கட் பண்ணி தந்துடுறேன். இங்க இருக்கிற காய்கறி எல்லாம் டக்கு டக்குன்னு நான் கட் பண்ணி வச்சிடுறேன். அப்புறம் கீரை எல்லாத்தையும் கூட கட் பண்ணி வச்சிடுறேன் மாயக்கா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மொத்தமா சமைச்சுக்கலாம்ல. ஏன்னா அப்பப்ப கட் பண்ணிக்கிட்டு இருந்தானா லேட் ஆகும். அதனால காய்கறி கட் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன். சமைக்கிற வேலையை மட்டும் யாராச்சும் பாத்துக்குங்கப்பா. ஏன்னா நான் சமைச்சேன்னா நல்லா டேஸ்டா வருமான்னு தெரியாது. அதனால நம்ம சமைக்கிற வேலையை மட்டும் மாயாக்கா கிட்டயும் அஞ்சலி கிட்டயும் கொடுத்துருவோம். அஞ்சலி, நீ சூப்பரா சமைச்சிட்டு சரியா? நீ ஒரு கீரை சூப்பு வைப்ப பத்தியா? அந்த கீரை சூப்பு வை, செமையா இருக்கும். ஹே ஆயிஷா, நான் என்னமோ ரியலாக கீரை சூப்பு டேஸ்ட்டாக வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். நானே சும்மா பொம்மைக்காக வச்சு செஞ்சுட்டு இருப்பேன். அதை போயிட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா சொன்ன அஞ்சலி, அப்படிலாம் சொன்னாதானே நீ ஜாலியா விளையாடுவ. அதுக்கு தான் அப்படி சொன்னனே. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு தெரியுமா இதெல்லாம் வெட்டுறதுக்கு. மாயக்க கூட விளையாண்டாதான் இந்த மாதிரி சூப்பரா விளையாட முடியுமே. நம்மளாம் விளையாண்டோம்னா சும்மா கிச்சன் செட்டை மட்டும் வச்சு விளையாடுவோம். இதெல்லாம் எடுத்து வச்சு விளையாடவே மாட்டோமே. மாயக்கா பாரு, இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களா. அடுத்தது கலர் கலரா வாட்டர் வேற ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஊற்றி ஊற்றி சமைக்கும் போது செம ஜாலியா இருக்கும். அது இல்லாம இன்னும் என்னென்னமோ பால்ஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் வேற வச்சு விளையாடுறோமா, அது இன்னும் ஜாலியா இருக்கும். ஹே ஆயிஷா, இங்கே நிறைய காய்கறி இருக்கு. நீ எவ்வளோ தான் கட் பண்ணுவ? இங்கே கூட நானும் உனக்கு கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கும் இந்த ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இங்கே கூட இந்த கீரை பாரு, இதெல்லாம் உனக்கு நான் கட் பண்ணி கொடுக்குறேன். இது நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இவ்வளோ கட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட எடுத்து கட் பண்ணிக்கலாம்ல. அதனால கொஞ்சம் நான் வச்சுட்டேன். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு எங்கள் மம்மி கிச்சனில் கீரைலாம் கட் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். அது இருக்கிற மாதிரியே நான் இதையும் கட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு சூப்பராக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தியா நான் எவ்வளோ கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன்னு? வாவ், இது மாதிரி கட் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் எங்கள் மம்மிக்கு இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். அப்போ தான் எங்கள் மம்மிக்கும் என்னை பிடிக்கும் ரொம்ப. அதனால தான் அது மாதிரி பண்ண போகிறேன். இது என்னது, ஏதோ காய் மாதிரி இருக்குது. சரி சரி, இதையும் எடுத்து பார்க்கலாம். இதுக்குள்ளே ஏதோ பீட்ஸ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதெல்லாம் போட்டு தனியாக நம்ம வறுத்துக்கலாம். வறுத்தோன்னா சும்மா சூப்பராக இருக்கும். மெர்லினா, டக்கு டக்குன்னு பேசிக்கிட்டே அவ்வளோ வேலையை முடிச்சிட்டா. எல்லா காய்கறியும் இப்போ எடுத்துட்டா. அவ்வளோதான், இதான் லாஸ்ட்டே. இதையும் எடுத்துட்டோம்னா காய்கறி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அடுத்தது சமைக்கிற வேலை தான். சூப்பர் மெர்லினா நீ. நானே எங்கள் அம்மாலாம் வீட்டில் செய்யும் போது ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பேன். இனிமேல் நானே எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்ப்பா. இதெல்லாம் ஜாலியாக விளையாடும் போது சூப்பராக சேர்ந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் தோணுது. சரி, இப்போ இந்த வேலையும் எடுத்து வச்சுக்கலாம். மாயக்கா, எல்லாமே கட் பண்ணிட்டோம். அடுத்து ஆரம்பிக்கலாம் வாங்க. சரி சரி பசங்களா, சூப்பர். எல்லாத்தையும் செம்மையாக கட் பண்ணியிருக்கீங்க. வாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்தே ஆளுக்கு ஒரு டிஷ்ஷு பண்ணலாம். சரி, முதல்ல நான் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் ஆயிலை ஊற்றிக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சுட்டு பிங்க் கலர் ஆயில் ஊற்றிருக்கோன்றனால பிங்க் கலர் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் பிங்க் கலர் ஃப்ளவர் போட்டுக்கலாம். நம்ம எல்லாமே மேட்சிங்காக செய்யலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அதை வதக்குன்னு வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் வந்துட்டு பீன்ஸ் மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு பச்சை காய்கறி போட்டுப்போம். அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கி வேண்டியதான். அப்புறம் கொஞ்சம் கீரையும் போட்டுக்கலாம். ஹே மெர்லினா, நீ கீரை உண்மையாக சூப்பராக கட் பண்ணியிருக்க மெர்லினா, செம்ம. இப்போ இதே மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட வேண்டியதுதான். இப்போ ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த மாதிரி இருக்கா. இப்போ இதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹோ மாயாக்கா, இது எல்லா காய் கீரை எல்லாம் போட்டு கூட்டு மாதிரி வைப்பீங்களே அதுவா? இது என்னன்னு எனக்கே தெரியல பசங்களா. ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செய்யும் போது ஜாலியாக இருக்கா, அவ்வளோதான். இப்போ பாருங்க, லாஸ்ட்டில் அந்த பிங்க் கலர் வாட்டரையே ஊற்றி உள்ளே வச்சாச்சு. அடுத்து யாராவது என்ன பொரியல் செய்ய போறீங்க? மாயா சித்தி, நான் பொரிக்கிறேன். ஏன்னா இந்த தவா நல்லா பெருசாக இருக்கு, இதில் பொரிக்க ஜாலியாக இருக்கும். ஓகே, நான் இப்போ ரெட் கலர் வாட்டர் ஊற்றி பண்ண போகிறேன். இப்போ போட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை தான் இன்னைக்கு நான் வறுவல் பண்ண போகிறேன். இன்னைக்கு சூப்பரான பொரியல் ரெடியாக போகுது. இங்கே பாருங்க, முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற கலர் கலரான ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கணும். எப்படி சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இந்த தவா அழகாக இருக்குது. அடுத்தது இந்த ப்ளூ கலர் கடுகு போட போகிறேன். வாவ், இது போட்டோன்னே இந்த சட்டி சும்மா சூப்பராக
பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. இந்த வறுவல் செம்மையா வரும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இதை நல்லா போட்டுக்க வேண்டியதுதான். இது போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஜாலியா இருந்தது. நான் பொரிச்சு முடிச்சிட்டேன். அடுத்தது ஆரஞ்சு ஃப்ளவர் சாம்பார் நான் செய்கிறேன். இது ரொம்ப ஈஸி தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் தண்ணியை போட்டுட்டு அடுத்ததில் அந்த ஆரஞ்சு ஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுடணும். அப்புறம் இந்த ப்ளூ கலர் சும்மா தானே இருக்குது, அதனால அதையும் போட்டு நல்லா இப்படி 2 மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது லைட்டாக அதில் சுகர் போட்டு விட்டுருவோம். அவ்வளோதான், செமையாக ஒரு சாம்பார் ரெடி. ஹே வாவ் அஞ்சலி, டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு சூப் மாதிரி சாம்பார் வச்சுட்டேன். செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஆனால் பார்க்க சும்மா சூப்பராக பண்ண போகிறேன். இங்கே பார்த்தியா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பிங்க் கலர் அண்ட் ப்ளூ கலரில் இருக்கிற சுகர்ஸ்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாரு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீட்ஸ் மாதிரி இருந்துச்சுல அந்த காய்கறிலாம் போட்டு தான் நான் வதக்க போகிறேன். இப்போ லைட்டாக வதக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இந்த பர்பிள் கலரில் இருக்கிற சுகர்ஸையும் போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா என்னோட ரெசிபி ரெடி. நான் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஹே அஞ்சலி, இங்கே பார்த்தியா, நீ செஞ்ச சாம்பார் நல்லா கொதிச்சுடுச்சு. இதையும் நம்ம இறக்கிடலான்னு நினைக்கிறேன். சரி சரி, இப்போ நான் வந்து ஆம்லெட் போட போறேன்ப்பா. ஏன்னா எல்லாருமே எல்லா ரெசிபியும் செஞ்சு முடிச்சிட்டியே, அதனால எனக்கு தெரிஞ்ச ரெசிபி தான் நான் செய்ய போறேனே. எனக்கு ஆம்லெட் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆம்லெட்டையும் நான் சும்மா போடாம சும்மா டேஸ்டா போட போறேன். இப்ப பாருங்க, நல்லா இப்ப ஆம்லெட் பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இதுல லைட்டா பெப்பர் தூளை போட்டு விடுவோம். ஹே ஆயிஷா, பெப்பர் தூள் போட்டுட்ட, டிஃப்ரெண்டா என்ன பண்ண போற? இங்க பாரு அஞ்சலி, அதுக்கு தானே என்கிட்ட ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று இருக்கு. இங்க பாத்தியா, இந்த கிரீன் கலர் ஸ்டோன்ஸ் இது வந்து டேஸ்ட் கொடுக்கும்ல, அதுக்கு தான் இதை போட போறேனே. இங்க பாரு, போட்டுட்டேன்னா அவ்வளவுதான். இப்ப அப்படியே எடுத்துடணும். அப்படியே எடுத்துட்டோம்னா சூப்பர் டூப்பர் ஆம்லெட் ரெடி. இப்ப இன்னொரு ஆம்லெட் வேற மாதிரி போடணும். அது யார் போட போறது? ஆயிஷாக்கா, நான் போடுறேன். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போட்ட ஆம்லெட் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு ஆம்லெட் போடணும் போலவே தோணுது. நான் ஃபர்ஸ்ட் இதுல டேஸ்ட்டுக்காக பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதுல ஆம்லெட்டை போட்டுட்டேன். இப்போ நல்லா வரணும் வறுத்துக்கலாம். இப்போ சூப்பரா வறுத்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இதுல வந்துட்டு கோல்டன் பெப்பர் பவுடர் போடுறேன். இப்போ என்னோட ஆம்லெட் பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. இப்போ இதை அப்படியே அலைக்கா தூக்கி தட்டில் வச்சுட்டோன்னா என்னோட ஆம்லெட்டும் ரெடி. ஆஹா பசங்களா, ஆளுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு கலக்கிட்டீங்க போங்க. சும்மா வேற லெவலில் பண்ணியிருக்கீங்க. நான் லாஸ்ட்டாக இந்த கீரை நிறைய இருக்கிறனால இந்த க்ரீன் வாட்டரையும் யூஸ் பண்ணல, அதனால இந்த க்ரீன் வாட்டரையும் கீரையும் போட்டு ஒரு நல்ல சூப் மாதிரி பண்ணிடலாம். அதுக்காக இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த பிங்க் கலர் பால்ஸ் இருக்குல்ல அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விதை மாதிரி கட் பண்ணியிருந்தோம்ல அதையும் போட்டுட்டு மீதி இருக்க அந்த கீரையும் போட்டுடலாம். இப்போ நல்லா 2 வதக்கிட்டு இதில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் சால்ட்டெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் அதெல்லாமே போடுறோம். ஓகே ஓகே, இப்போ நல்லா வருன்னு வறுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த க்ரீன் வாட்டர் இருக்குல்ல இதை ஃபுல்லாக ஊற்றிடலாம். இப்போ ஊற்றிட்டோம்னா இது நல்லா க்ரீன் சூப் மாதிரி ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு சூப்பரான கீரை சூப்பு தான். ஓகே, இப்போ லைட்டாக மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டோம்னா ரெடி. இந்த பக்கம் சாதமும் ரெடி ஆகிடுச்சு, அந்த பக்கம் வெரைட்டியாக குழம்பு ரெடி ஆகிருக்கு. குழம்பு பொரியல் எல்லாம் ரெடி. சரி பசங்களா, வாங்க சும்மா விருந்து பரிமாற மாதிரி பண்ணிடலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் ஜாலியாக சமைச்சிட்டு விருந்து பரிமாறுற மாதிரி பண்ணலைன்னா எப்படி? நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னு எடுத்து பார்க்க வேணாமா? சாதம், பொரியல், கீரை குழம்பு, அப்புறம் கீரை சூப்பு, அப்புறம் மெர்லினா செஞ்ச இந்த சூப்பரான கூட்டு, அப்புறம் இதில் என்ன இருக்குது? இந்த பிங்க் சாம்பாரா? பிங்க் சாம்பார். அடுத்தது என்னது? சூப்பராக ஆயிஷாவும் லில்லியும் போட்ட செம்மையான 2 ஆம்லெட்டு. அடுத்து லாஸ்ட்டாக கொஞ்சம் பாயாசமும் வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் சூப்பராக சர்வ் பண்ணி பார்க்கலாமா? மாயக்கா, எனக்கு என்னமோ விருந்துலாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி தோணுது. இது சும்மா மண்ணு சாப்பாடு தான், சும்மா ஜாலிக்காக செஞ்சிருக்கோம். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனா இதெல்லாம் செஞ்சு விளையாண்டது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஜாலியா இந்த மாதிரி விளையாண்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாயக்கா. ஆமாம் பசங்களா, எனக்கும் உங்கள் கூட விளையாண்டது ஜாலியாக தான் இருந்துச்சு. சரி, இப்போ எல்லாத்துலேயும் சும்மா கொஞ்சம் வைக்கிற செஞ்சுருக்கோம்ல, அதனால சும்மா வச்சு பார்க்கலாம். வச்சுட்டு ஜாலியாக விளையாடலாம், அவ்வளோதான். மாயக்கா, இந்நேரம் என்னோட பொம்மை டெடி இருந்துருந்துச்சுன்னா நான் என்னோட பொம்மை டெடிக்கு இதெல்லாம் சாப்பிட சொல்லி கொடுத்துருப்பேன். லில்லி, இதை நம்மளும் சாப்பிடக்கூடாது, பொம்மை டெடியாக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது. அந்த பொம்மை டெடியும் பாவம் தானே, அதனால சும்மா ஜாலியாக விளையாடுறோமா, அதோட அவ்வளோதான், எல்லாத்தையும் தூக்கி போட்டுறணும். ஆனால் சாப்பிடலாம் கூடாது. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு இன்னைக்கு விளையாண்டது. ஆமாம் இன்னைக்கு நாங்கள் விளையாண்டது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க.